ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை செய்கிறதுக்கு 12 நாட்கள் ஆகுது. ஏ மட்டும் 12 நாளில் தனியாக முடிக்கிறாரு. அப்போ பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும் 1/a + 1/b = 1/a + b. அப்போ 1/12 + 1/bங்கிறது 1/8. இந்த 1/bயை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 1/12 வந்து நான் அங்கே அனுப்பிடுறேன். அப்போ 1/8 - 1/12 இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 8 12. அப்போ 4ன்னு எடுத்தேன்னா 2 3, அப்புறம் 2ன்னு எடுத்தேன்னா 1,3ன்னு வரும், திருப்பி 3. ஸோ 4 2s are 8, 8 3s are 24. ஸோ கீழே வந்து 24ன்னு வருது. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த கீழே மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 - 2ன்னு வரும். இப்போ 1/24. 1/24ங்கிறது எதோட வேல்யூ? 1/bயோட வேல்யூ. அப்போ b = 24. ஸோ b மட்டும் தனியாக செஞ்சாருன்னா அந்த வேலையை 24 நாட்களில் முடிச்சிருவாரு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். A and B together can complete a work in 15 days. A மற்றும் B சேர்ந்து 15 நாட்களில் முடிச்சிடுறாங்க. அப்போ B மட்டும் அந்த வேலையை செய்கிறதுக்கு 45 நாட்கள் ஆகுது. அப்போ இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு நமக்கு இப்படி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஏ முதல்ல எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 1/a + 1/bக்கு பதிலாக 1/45 = 1/a + b. கீழே 15ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 1/aவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத அங்கிட்ட அனுப்புகிறேன். ஸோ 1/15 - 1/45ன்னு வரும். ஸோ அப்போ 45 எல்சிஎம்மாக எடுத்தேன்னா மேலே 3 - 1ன்னு வந்திருக்கும். ஸோ 2/45ங்கிறது 1/a. அப்போ ஏவோட வேல்யூ 45/2. அப்போ பி முடிக்க 45 நாட்கள் ஆகுது. ஆனால் இவர் 45/2, அதாவது 22 நாட்கள்லேயே முடிச்சிடுறாரு. இப்போ பி முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுதுன்னா ஏ ஒரே நாளில் முடிச்சிடுறாரு. இவர் செய்கிற நாட்களில் இவர் பாதி நாட்கள்லேயே முடிச்சிடுறாரு. அப்போ நாட்கள் வந்து பகுதியாகுது. அப்போ டேஸ் வந்து பாதி ஆகிறப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னா குட் ஒர்க்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நல்ல வேலையாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேஸ் பகுதி ஆகுதுன்னா ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன் அர்த்தம். ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன். ஏன்னா இவர் செய்கிற வேலையில் இவர் பகுதி நாட்களில் செஞ்சிடறாரா, அப்போ இவரை காட்டிலும் இவர் 2 மடங்கு திறமையானவர்னு அர்த்தம். அப்போ ஏ இஸ் twice good workman as B. ஸோ இதுதான் ஆன்சர். A is twice good workman as B. அடுத்த கேள்வி. A can finish a job in 20 days. A 20 நாட்களில் முடிச்சிடுறாரு. B அதே வேலையை 30 நாட்களில் முடிச்சிடுறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. சேர்ந்து செஞ்சு அந்த வேலையை முடிக்கிறப்ப மொத்த ஊதியமாக 600 ரூபாய் வாங்குறாங்க. இந்த கூலியை வந்து ஏவும் பியும் எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க? ஏ எவ்வளோ அமௌண்ட் வந்து கொண்டு போவார், பி எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்குவார். ஸோ இதுதான் கேள்வி. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 60 அப்படின்னு வரும். அப்போ 60னா இங்கே மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 + 2. அப்போ 3 இது வந்து ஏவுடைய வேலை, இது வந்து பியோடைய வேலை. அப்போ ஏ 3 வேலை பார்க்குறாரு, பி 2 வேலை தான் பார்க்குறாரு. அப்போ மொத்தம் 5 வேலை. 3 + 2 5. அப்போ 5 வேலைக்கு தான் 600 ரூபா வாங்குறாங்க. ஆனால் ஏ 3 வேலை பார்க்குறாரு. அப்போ அவர் எவ்வளோ வாங்குவார்? அதே நேரத்தில் 5 வேலைக்கு 600 ரூபா வாங்குறாங்க, பி 2 வேலை தான் பார்க்குறாரு. அப்போ அதுக்கு அவர் எவ்வளோ வாங்குவார்? அப்போ 5 இதை இது பண்ணோம்னா 120ன்னு வரும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே எக்ஸ் = இங்கே வந்து 360. ஸோ ஏ வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு? 360. இப்போ இங்கேயே அடிச்சேன்னா 120ன்னு வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே பி வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 240. ஸோ அந்த ஆன்சர் கரெக்டானு எப்படி செக் பண்ணிக்கலாம்? இதையும் கூட்டலாம். ஸோ 360யும் 240யும் கூட்டினா 600 ரூபா வந்துருச்சா? ஸோ 600 ரூபாயை 360 240ன்னு ஏயும் பியும் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 360 ஏ, பியினுடைய சம்பளம் 240. அடுத்த கேள்வி. ஏ இஸ் ட்வைஸ் அஸ் எ ஒர்க்மேன் அஸ் பி. அதாவது ஏ பிஐ போல் 2 மடங்கு திறமையான நல்ல வேலையாள். அப்போ ஏ
பிஐ போல 2 மடங்கு. அப்போ 2b, ஏ இஸ் ஈக்குவல் டு 2b அப்படின்னு வரும். இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 18 நாட்கள். இங்கே ஏக்கு பதிலாக நான் 2bன்னு நான் போடுறேன். அப்போ 3bன்னு வரும். 3b சேர்ந்து 18 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 3b சேர்ந்து 18 நாட்களில் முடிச்சிடுறாங்க. அப்போ ஏங்கிறது 2bயா, 2b மட்டும் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? பியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணால் 9 வரும். அப்போ 9 3s 27. அப்போ பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 27 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஏ அலோன் கேன் டூ எ சர்டன் ஜாப் இன் 25 days. ஏ மட்டும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு 25 நாட்கள் ஆகுது. அடுத்து பி மட்டும் அதே வேலையை செய்கிறதுக்கு 20 நாட்கள் ஆகுது. இப்போ ஏ அந்த வேலையை தொடங்குறாரு 10 நாட்களுக்கு அப்புறம். இது 10 நாட்களுக்கு அப்புறம் பியும் ஜாயின் பண்ணுறாரு. இந்த இடத்துலேருந்து ஏவும் செய்கிறாங்க, பியும் செய்கிறாங்க. அப்போ இந்த மீதி நாட்களை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுடைய வேல்யூ என்ன? அதாவது 10 நாட்கள் ஏ செய்கிறாரு, 10 நாட்களுக்கு பின்பு பியும் ஏ கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 10 நாட்களுக்கு அப்புறம் செய்கிறாங்க. அப்போ மீதி எத்தனை நாட்களில் அந்த வேலை முடியும்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்குரிய ஆன்சர் தான் நமக்கு தேவை. அப்போ முதல் 10 நாட்கள் ஏ மட்டும் செய்கிறாரு. அப்போ ஏ மொத்தமாக செஞ்சால் 25 நாட்கள் ஆகும். 10 நாட்கள் ஏ செஞ்சுட்டாரு. அப்போ 25 மேலே 10. அடுத்து எக்ஸ் டேஸ். இந்த எக்ஸ் டேஸ் ஏவும் செய்கிறாரு. அப்போ கீழே 25ன்னு போடணும். இந்த எக்ஸ் டேஸ் பியும் செய்கிறாரு. அப்போ கீழே 20ன்னு போடணும். அப்படி செஞ்சு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் 1ன்னு வரும். ஏன்னா ஒரு வேலை, அந்த வேலை முழுமை அடைஞ்சிருச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸுக்குரிய ஆன்சர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுலேருந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த x/25ஐயும் இந்த x/20 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 1 மைனஸ் 10/25 நான் அங்கிட்ட அனுப்பிடுறேன். அப்போ 25 இங்கே வரும். 25 மைனஸ் 10 15 டிவைடட் பை 25 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இங்கே நான் எல்சிஎம் எடுத்தாகணும். அப்போ 25க்கும் 20க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 25, 20 5ஆல் டிவைட் பண்ணேன்னா இங்கே 5 இங்கே 4. அப்போ திருப்பி 5ன்னு வரும், திருப்பி 4ன்னு வரும். ஸோ 5 5 25, 25 × 4 100. எல்சிஎம் கீழே இங்கே 100ன்னு வருது. இப்போ 100ன்னு வந்தால் இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4x மேலே இங்கே ஒரு 5x இஸ் ஈக்குவல் டு 15/25 எனக்கு கிடச்சிருக்கு. இதையும் நான் கேன்சல் பண்ணலாம். இங்கே அப்போ ஆன்சர் 4ன்னு வந்துடும். அப்போ மேலே 9x, கீழே இந்த நாளை நான் இங்கே அனுப்பிடுறேன். அப்போ 15 × 4 60 அப்படின்னு வரும். இப்போ நான் எக்ஸ் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணலாம். 3 3s 9, 2 3s 6, ஒரு 0. அப்போ எக்ஸுக்குரிய வேல்யூ 20/3. மிக்ஸ் இந்த ஃப்ராக்ஷனை நம்ம இங்கே 20/3ன்னு இல்லை ஆப்ஷனில். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 20/3 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கேன்சல் பண்ணோம்னா 6 3s 18 வரும். அப்போ மேலே 2/3, 6 3 18 ப்ளஸ் 2 20/3ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 6 2/3 தான் இந்த எக்ஸுக்கான வேலை. 10 நாட்கள் செய்த பின்பு ஏவும் பியும் சேர்ந்து 6 2/3 நாட்கள் செஞ்சுருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் ருபீஸ் 800 இன் 8 நாள். ஏ மட்டும் 8 நாட்கள் வேலை செய்கிறாரு. அதற்கான சம்பளமாக 800 வாங்குறாரு. இப்போ ஏவோட சேர்ந்து ஒரு அசிஸ்டண்ட் சேர்றாரு. அந்த அசிஸ்டண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த அசிஸ்டண்ட் சேர்றப்ப 5 நாட்கள்லேயே முடிச்சிடுறாங்க. ஏ மட்டும் செஞ்சால் 8 நாள், மொத்த சம்பளம் 800. இப்போ ஏவோட ஒரு அசிஸ்டண்ட் சேர்றாரு. அந்த அசிஸ்டண்ட்டு தான் பி. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 5 நாட்கள்லேயே முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த அசிஸ்டண்ட்டு எவ்வளவு சம்பளம் வாங்குவார்? அசிஸ்டண்ட்டு இந்த பின்னு நம்ம எடுத்துருக்கோம். அந்த பியுடைய சம்பளம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம பி முதல்ல அவர் தனியாக செஞ்சால் எத்தனை நாட்கள் ஆகும் கண்டுபிடிச்சிட்டா இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் 1/a, 1/a + 1/b = 1/a + b. அப்போ இங்கே 1/bயை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 1/5 - 1/8ன்னு நான் போடுறேன். கீழே 40ன்னு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ மேலே 8ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். அப்போ 3/40. 3/40 அப்படிங்கிறது 1/b செய்கிற வேலை. அப்போ பியுடைய வேல்யூ என்னது? 40/3 நாட்களில் செஞ்சுருப்பார். 40/3 நாட்களில் செய்வார். அப்போ ஏ தனியாக செஞ்சால் 8 நாட்கள். இப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சால் 8 நாட்கள், இவர் மட்டும் தனியாக செஞ்சால் 1/40/3 நாட்கள். நான் அந்த 3 மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ 1/8 +
3/40 வருமா? இப்போ கீழே நமக்கு டினாமினேட்டர் சேமாக வைக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் மேலேயும் கீழேயும். அப்போ மேலே 5 இங்கே 3ன்னு வரும், கீழே 40ன்னு வந்துருச்சு. அப்போ இது ஏ செய்கிற வேலை, இது பி செய்கிற வேலை, மொத்தம் 8 வேலை. மொத்தம் 5 + 3 8 வேலை. அப்போ ஏ வந்து 5 வேலை செய்கிறாரு. அப்போ 8 வேலைக்கான சம்பளம் 800 ரூபானா ஏ 5 வேலை தானே செய்கிறாரு. இப்போ அப்போ 5 வேலைக்கான சம்பளம் எவ்வளவு? இதை கேன்சல் பண்ணோம்னா 100ன்னு வரும். அப்போ இது இங்கிட்டு போயிடுது, இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 500. ஏக்கான சம்பளம் எவ்வளவு? 500. இப்போ மொத்தம் 8 வேலை, இதில் மொத்தம் 8 வேலைக்கு 800 ரூபா. அப்போ பி வந்து 3 வேலை பார்க்குறாரு. 3 வேலைக்கான சம்பளம் எவ்வளவு அப்படின்னா திருப்பி கேன்சல் பண்ணிவிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எக்ஸு வந்து = 300ன்னு வந்துடும். அப்போ ஏக்கான சம்பளம் 500 ரூபாய், பிக்கான சம்பளம் 300 ரூபாய். ரெண்டையும் கூட்டினா 800ன்னு வந்துருச்சா? அப்போ 800 எப்படி பிரிப்பாங்கன்னா ஏ 500 எடுத்துக்குவார், பி வந்து 300 ரூபா. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு சேர வேண்டிய பணம் எவ்வளவு? 300. ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி. A and B can do a job together in 7 days. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிச்சிடுறாங்க. A is 1/3/4 times as efficient as B. இப்போ A வந்து 1.25 மடங்கு பிஐ காட்டிலும் நன்றாக வேலை செய்பவர். அப்போ ஏ வந்து 1.25 மடங்கு பிஐ காட்டில் நல்லா வேலை செய்கிறவர். அப்போ இப்போ உதாரணத்துக்கு பி ஒரு வேலையை முடிக்க 4 நாள் ஆகுது அப்படின்னா ஏ அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருவார்? 3/4 × 4. அப்போ 4 + 3 7/4 × 4ன்னு வருமா? அப்போ பி வந்து அதாவது பி வந்து 4 வேலை செய்கிற இடத்துல ஏ வந்து எத்தனை வேலை செய்வார்? 7 வேலை செஞ்சுருவார். அதே 1.25 மடங்கு. அப்போ டைம் வந்து பி 4 நாள் செய்கிற வேலை, ஏ வந்து அதை காட்டிலும் கம்மியாக தான் செய்வார். ஏன்னா இந்த வேலைன்னு நம்ம எடுக்கிறப்ப இவர் 4 வேலை செய்கிறாருன்னா இவர் 7 வேலை செய்கிறாரு. அப்போ நாட்கள்னு வர்றப்ப நமக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலில் தானே போடுவோம். 1/4 1/7. அப்போ பி வந்து 7 நாட்களில் செய்கிற வேலையை இவர் வந்து 4 நாளில் முடிச்சிருவார் ஏ. அப்போ நாட்கள் வந்து கம்மியாகும். ஏன்னா இவர் நல்லா வேலை செய்கிறவர் ஏ. அப்போ வேலை அதிகமாக செய்கிறப்ப நாட்கள் கம்மியாகும். த சேம் ஜாப் கேன் டன் பை ஏ அலோன் இன். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து செய்ய 7 நாட்கள் ஆகுது. ஏ மட்டும் செய்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ வந்து 1.25 மடங்கு பிஐ காட்டிலையும் நல்லா வேலை செய்பவர். அப்போ இந்த இடத்துல நம்ம ஏக்கு பதிலாக 1.25 பி அப்படின்னு போடலாம். அப்போ 3/4 பி ப்ளஸ் பி செஞ்சால் 7 நாட்கள் ஆகுது. அப்போ ஏங்கிறவர் 1.25 பி தானே. அப்போ 1.25 பி செஞ்சால் எத்தனை நாட்கள் ஆகும்? அப்போ 1.25 பி ப்ளஸ் 1 பி அப்படிங்கிறது 2.25 பின்னு வரும். 2.25 பி 7 நாளில் செய்கிற வேலையை 1.25 பி எத்தனை நாட்களில் செய்கிறாங்க? இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நான் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். 4 2s are 8, 8 + 3 11/4b into 7 is equal to 7/4b into xன்னு வரும். பியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணுறேன், இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ 11ன்னு வருது எனக்கு. எக்ஸோட ஆன்சர் என்னது? 11. இப்போ ஏ மட்டும் செஞ்சார் அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும்? 11 நாட்கள் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. ஸோ அடுத்த கேள்வி. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. ஏ ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னா 20 நாட்களில் முடிக்கலாம். பி கேன் டூ இட் இன் 30 days. பி மட்டும் அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா 30 நாட்கள் ஆகும். அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாட்கள் ஆகும்? ரொம்ப சிம்பிளான சம் தான். 1/20 1/30. கீழே நான் எல்சிஎம் 60ன்னு எடுத்தேன்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 + 2ன்னு வரும். இப்போ 5/60 கேன்சல் பண்ணோம்னா 12. அப்போ 1/a + b என்னது? 1/12. அப்போ a + b என்னது? வெறும் 12 நாட்கள். அப்போ ஆப்ஷன் பி இது 12 நாட்களுங்கிறது